சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் பிரசாத் பாண்டியராஜ் இயக்கத்துல நாயகன் சூரி, நாயகி ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மாமன். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நாயகன் சூரியனுடைய அக்கா சுவாசிகாவுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்காங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சுவாசிகா கர்ப்பமாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. இதனால பயங்கர சந்தோஷமாகிறாரு நாயகன் சூரி. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அன்பையும் தன்னுடைய மருமக பிள்ளைக்கு கொடுக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காலையில எழுச்சி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும், இரவு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிற வரைக்கும், அதாவது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஒரு மாமாவா இருந்து தன்னுடைய மருமக பிள்ளைக்கு செய்யறாரு. இதனால அந்த பையன் தன்னுடைய மாமாவை விட்டு பிரியாம எப்பவுமே தன்னுடைய மாமா கூடவே இருக்கான். ஒரு கட்டத்துல நாயகன் சூரிக்கும் நாயகி ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் ஆகுது. ஆரம்பத்துல இதை பெருசா எடுத்துக்காத நாயகி ஐஸ்வர்யா ஒரு கட்டத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நாயகன் சூரிக்கும் நாயகி ஐஸ்வர்யாவுக்கும் சண்டைகள் ஏற்படுது. இதனால குடும்பத்தை விட்டு பிரிகிறாரு நாயகன் சூரி. உறவுகள்ல விரிசல் ஏற்படுது. விரிசல் ஏற்பட்ட உறவுகள் மீண்டும் இணைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீன் கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, நாயகன் சூரி ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய அக்கா சுவாசிகாவுக்கு ஒரு நல்ல தம்பியாகவும், அதே போல தன்னுடைய மருமக பிள்ளைக்கு ஒரு நல்ல மாமாவாகவும், தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாகவும், ஒரு பாச போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆணா ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. தன்னுடைய நடிப்புல ஒரு அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல சுவாசிகாவா இருக்கட்டும், அதே போல நாயகி ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும், இந்த 2 பேருமே நடிப்புல போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வர ஒவ்வொரு காட்சிகளையும் நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா எமோஷனல் காட்சிகள்ல பின்னி படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகா எமோஷனல் காட்சிகள்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க 2 நடிகைகளுமே. அதே போல இந்த படத்தினுடைய மற்ற நடிகைகள் எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருந்தாங்க. அவங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாகவே கொடுத்திருந்தாங்க. ராஜ்குரன், அதே போல விஜி சந்திரசேகர், இவங்களுடைய கதாபாத்திரங்கள் ரொம்ப அழகா இருந்தது. அதே போல சூரியனுடைய மருமக பிள்ளையா நடிச்சிருக்கிற அந்த சிறுவன் ரொம்ப சிறப்பான நடிப்பை கொடுத்திருந்தார். அதே போல இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு எமோஷனல் கதையை ரொம்ப அழகா திரைக்கதையில கொடுத்திருந்தாரு. குறிப்பா கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்பை ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாரு. இந்த படம் முழுக்க எமோஷனல் காட்சிகளா தான் இருக்கு. அது சற்று கொஞ்சம் தோல்வி ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்துச்சு. அதாவது குறிப்பா தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே பாத்தீங்கன்னா எமோஷனல் காட்சிகள் தான். ஆனா இந்த படத்தினுடைய பலவீனமாகவும் எமோஷனல் காட்சிகள் தான் இருந்தது. முழுக்க எமோஷனல் காட்சிகளாவே கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகமா இருக்கு. குறிப்பா 2K கிட்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் படம் முழுக்க எமோஷனல் காட்சிகளாகவே இருக்கு. இந்த படத்தினுடைய எடிட்டிங், ஒளிப்பதிவு, பின்னணி இசை, பாடல்கள் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல இந்த மாமன் ஒரு எமோஷனல் ரைட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.